ராணிப்பேட்டை அருகே புதிதாக வீடு கட்டித்தரக் கோரி இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தாலுகா பானாவரத்தில் இலங்கை அகதிகள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 34 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசு சார்பாக கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகள் தற்போது பழுதடைந்து மழைநீர் ஆங்காங்கே ஒழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அரசு சார்பாக புதிதாக வீடு கட்டித்தரப்படும் என்று நினைத்து 25 நபர்கள் தங்களது வீடுகளை இடித்துள்ளதாக தெரிகிறது. எனவே புதிதாக வீடு கட்டித்தரக் கோரி மனு அளித்தும் வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அகதிகள் முகாமில் வசிப்பவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சோளிங்கர் வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனா எங்களுக்கு நாங்க வீட்டோட கோரிக்கை வச்சுதான் இவ்வளவு நாளா இருக்கிறோம். ஆனா 2 வருஷ காலமா எங்களுக்கு வீடு கட்டித்தாரன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா மற்ற கேம்புகளில் பாத்தீங்கன்னா மேல்மனையூர் வேலூர்ல எல்லாம் நல்ல அளவா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. மின்னூர் கேம்ப்ல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடுகளை பார்க்கும்போது நல்ல ஆசையா இருக்குது. நாங்க இருந்து வாழலாம். ஆனா நாங்க தான் அந்த காட்டோரம் அந்த சீட்டு வீட்டுகளை வச்சுட்டு குரங்கு பாஞ்சு பாதி வீட்டை உடைச்சிட்டு மழையினால உடைச்சிட்டு நாங்க தான் 2 வருஷ காலமா வீடு வேணும் கமிஷன் ஆபீஸ்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து தாலுகா ஆபீஸ்ல இருந்து எல்லா இடமும் எங்க சொந்த செலவுல போயிட்டு இருக்கோம். நாங்க மனு கொடுத்து ஆனா எங்களுக்கு இந்த 10 நாள்ல தரமா 15 நாள்ல வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வீடு வரல. பெண்களுக்கான கழிப்பிட வசதி கூட இல்ல. எல்லாம் உடைச்சு தண்ணி போய் நிறைஞ்சிட்டுது. எங்களுக்கு இந்த தமிழக முதல்வர் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு இந்த வீட்டு திட்டத்தை நல்லபடியா கட்டி கொடுத்து எங்களுக்கு முடிவு எடுக்கணும் தமிழர். அது வரைக்கும் நாங்க இந்த உண்ணாவிரதத்துல இருப்போம். தமிழக அரசு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை சொல்லுன்னு சொல்லி நாங்க இதை பணிவுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம்.